Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தாமதத்துக்கு வருந்துகின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்காக 3 மாதங்களுக்குள் அனுமதியை வழங்கும் நடைமுறையொன்றை தயாரித்துள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை கட்டட நிர்மாண நிறுவனம் ஏற்பாடு செய்த உலக கட்டட நிர்மாண மாநாட்டின் நிறைவு விழா முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. கட்டட நிர்மாணத்துறையின் சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மை எனும் தொனிப்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெற்றது. நெதர்லாந்தின் கட்டட நிர்மாண ஆய்வு மற்றும் புத்தாக்கம் தொடர்பான சர்வதேச பேரவையும் மொரட்டுவை பல்கலைக்கழகமும் ஏற்பாடு செய்த இந்த மாநாட்டில் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களும் பங்கு பற்றியிருந்தன. கடந்த சில வருடங்களாக நாடு தாக்குப்பிடிக்க முடியாத அளவு நிதியை நாம் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக முதலீடு செய்துள்ளோம். ஆகையால் அந்த முதலீடுகளின் அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டிற்குள் ஈர்த்தெடுக்க வேண்டும். ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அந்த முதலீடுகள் வரும்போது 3 மாதங்களுக்குள் அதற்கான அனுமதி வழங்கப்படும். அந்த முதலீட்டிற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே எனக்கும் பிரதியொன்று அனுப்பி வைக்கப்பட வேண்டும். நாம் 3 மாதங்களுக்குள் அந்த முதலீடுகள் தொடர்பில் தடைகள் குறித்து முழுமையாக ஆராய உள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் மாதாந்தம் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவதற்கும் நாட்களை ஒதுக்கியுள்ளோம். ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது அந்த இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது போன அனைத்து இடங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்புடன் நடவடிக்கை எடுப்பேன். கொழும்பு மாநகரில் முன்னெடுக்க உத்தேசித்துள்ள சர்ச்சைக்குரிய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் அங்கு கருத்து வெளியிட்டார். முதலீடுகளை பெற்றுக்கொள்ளும் போது பெரும்பாலும் உள்நாட்டு தடைகளே காணப்படுகின்றன. ஜேம்ஸ் பெக்கருடையதாக இருந்தாலும் அது ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகவும் சிறந்த முதலீடு என்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதை இங்கு கொண்டு வரும் போது கெனினோ என கூறுவார்களாயின் எம்மால் முதலீடுகளை மேற்கொள்ள முடியாது. 2016ஆம் ஆண்டளவில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுற்றுலா பயணிகள் வெறுமனே நாட்டிற்கு வரமாட்டார்கள். அவர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கெசினோக்களுக்கு நாம் அனுமதி பத்திரங்களை வழங்க மாட்டோம். எனினும் பொழுதுபோக்குகளுக்காக ஏதேனும் ஒரு விடயத்தை அவர்கள் செய்து கொள்ள முடியும். பாடசாலை ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கூறப்படும் வடமேல் மாகாண சபை உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் சிலர் குறித்த ஆசிரியரை மீண்டும் அச்சுறுத்தியதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. சம்பவம் தொடர்பாக ஆசிரியை மற்றும் அவரது உறவினர்களிடமும் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஒரு குழுவினர் இன்று அதிகாலை 1:30 அளவில் குறித்த ஆசிரியையின் இல்லத்திற்கு முன்பாக உலாவியதுடன் இல்லத்தின் கதவையும் தட்டியதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதென போலீசார் தெரிவித்துள்ளனர். நவகத்தேகம நவோதயா பாடசாலையின் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கூறப்படும் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் ஆனந்த் சரத்குமார் கைது செய்யப்பட்டு நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த உறுப்பினரின் மகள் உள்ளிட்ட மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த ஆசிரியைக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக நேற்று தகவல் வெளியானது. 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்து வீட்டிற்கு அருகில் ஹோன் அடித்து அழைத்தனர். பின்னர் விளக்குகளை ஒளிர செய்து சிறிதளவு நேரத்தின் பின்னர் திரும்பிச் சென்றுள்ளனர். கணவர் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார். ஆயினும் யாரென அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பல்வேறு தரப்பினரும் இன்று இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். கடந்த காலங்களில் அரசு ஊழியர்களை இலக்கு வைத்து பல்வேறு விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தரப்பில் உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அதன் மற்றொரு கட்டமாக மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் ஆசிரியரை தாக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்துள்ளனர். இது மிகவும் மோசமானதொரு நிலைமை. இதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் என குற்றம் சாட்டுகின்றோம். எதிர்வரும் சில தினங்களில் தாமும் மண்டியிட்டதாக மற்றொரு ஆசிரியர் ஊடகங்களுக்கு தெரிவிப்பாரா தெரியவில்லை. அவ்வாறானதொரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம்.
අද අධ්‍යාපනය කොයිතරම් විහිළුවකට ලක් වෙලාද කිව්වොත් இன்று கல்வித்துறை இத்தகைய வேடிக்கையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்கான மதிப்பு இல்லாது போயுள்ளது. கல்வியை போதிப்பவர்களை மண்டியிட வைக்கும் காலமே இது. இந்த நிலைமை கவலைக்குரியது. தமது மகளை மண்டியிட வைத்தமைக்காக ஆசிரியர் ஒருவரை மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் மண்டியிட வைத்துள்ளார். இத்தகைய பின்னணியில் நமது பகுதிகளில் கல்வியை மேம்படுத்துவதற்கு நாம் மேன்மேலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். දෙවැනි පසුබිමක් තියෙනකොට රටේ අපේ ප්‍රදේශවල අධ්‍යාපනය වෙනුවෙන් අපි තව තවත් උනන්දු වෙන්න ඕනේ. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து மோதல்களில் ஈடுபடுவதை விடுத்து மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசியல் கட்சிகள் தீர்வு காண வேண்டும் என ஜனசெத்த பெரமுன தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜனசெத்த பெரமுனவின் பொதுச் செயலாளர் பத்ரமுலை சீலரத்ன தேரர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இந்த மாகாண சபை தேர்தல் முறைமையால் நாட்டிற்கு பயனில்லை, நாட்டு மக்களுக்கும் பயனில்லை. தற்போது 13வது அரசியல் அமைப்பை இரு தரப்பினரும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவு குறித்து கதைப்பதற்கு எவரும் இல்லை. அப்படியாயின் 13வது திருத்தம் தொடர்பில் கதைக்காமல் நாட்டு மக்களுக்கு என்ன நிவாரணம் வழங்குவது என்பது தொடர்பில் நாம் கதைப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வாழ்க்கை செலவை குறைத்து வறிய மக்களை போஷாக்கு நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 2 வருட போட்டி தடையின் பின்னர் மீண்டும் போட்டிக்கு திரும்பிய பளுதூக்கல் வீரர் சிந்தன கீதால் விதானகே இன்று இலங்கை சாதனையொன்றை நிலைநாட்டினார். தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிந்தன கீதால் விதானகேவுக்கு 4 ஆண்டுகள் போட்டி தடையை சர்வதேச பளுதூக்கல் சம்மேளனம் விதித்தது. அந்த தடை 2 வருடங்களாக குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தடை முடிவுக்கு வந்த நிலையில் சிந்தன கீதால் விதானகே வடமத்திய மாகாண விளையாட்டு விழாவின் மூலம் இன்று போட்டிக்கு திரும்பினார். இதில் 85 கிலோகிராம் எடைப்பிரிவில் போட்டியிட்ட அவர் ஸ்னெச் பிரிவில் 127 கிலோகிராமை தூக்கி புதிய சாதனை படைத்தார். இதற்கு முன்னர் அந்த சாதனை 127 கிலோகிராம் எடையை தூக்கியிருந்த ரத்னஸ்ரீ ஜெயதிலக வசம் இருந்தது. சிந்தன கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 155 கிலோகிராமை தூக்கியதுடன் மொத்தமாக 283 கிலோகிராம் எடையை தூக்கினார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் கசக்கும் உண்மை தொகுப்பினை எமது அடுத்த பிரதான செய்தியான 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.